வணக்கம். நம்ம தமிழ் வரலாறு வெறும் தேதிகளும் கல்வெட்டுகளும் மட்டும் கிடையாதுங்க. அதுக்குள்ள கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமான கதைகளும் இருக்கு. ரத்தமும் சதையுமான நிஜமான வீர வரலாறுகளும் இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று தேடலுக்குள்ள தான் நாம போக போறோம். தயாரா? நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னும் குழந்தை பருவத்தோட அடையாளமான காப்பு கயிற்ற கூட கலட்டாத ஒரு சின்ன பையன் 7 மாபெரும் பேரரசுகளோட கூட்டணிய அதுவும் தனியாளா நின்னு தோற்கடிக்க முடியுமா? என்னங்க அது சினிமா கதை மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இது நம்ம மண்ணுல நிஜமாவே நடந்த ஒரு டேவிட் அண்ட் கோலியாத் ரேஞ்ச் வரலாற்று போர். அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா அலச போறோம். பகுதி 1 புராணங்களும் 18 படிகளும். இந்த நிஜமான வரலாற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் புராணங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமானவை அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த 18 அப்படிங்கிற நம்பரை கவனிச்சிருக்கீங்களா? நம்ம ஆன்மீகத்துல இது ரொம்பவே ஸ்பெஷல். சபரிமலை ஐயப்பனோட 18 படிகளா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊர் காவல் தெய்வம் கருப்பசாமியோட 18 படிகளா இருக்கட்டும், இந்த எண் நம்ம புராணங்கள்ல ஒரு மிக முக்கியமான குறியீடா திரும்ப திரும்ப வருது. இந்த பிரம்மாண்டம் வெறும் படிகளோட நின்னுடலங்க. கால அளவுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம புராணங்கள்ல யுகங்கள் பத்தி சொல்லும்போது 4,32,000 ஆண்டுகளைத்தான் ஒரு யுகத்தோட தொடக்கமாவே சொல்றாங்க. நினைச்சே பார்க்க முடியலல்ல. இப்ப இதை அப்படியே டபுள் ஆக்கி பாருங்க. 8,64,000 ஆண்டுகள். இந்த எண்கள் எல்லாம் நம்ம புராணங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான டைம்லைன்ல பயணிக்குதுன்னு காட்டுது. சரி, இந்த அமானுஷமான டைம்லைன்ல இருந்து இப்ப நேரா நம்ம மண்ணுல நடந்த ஒரு பரபரப்பான வரலாற்றுக்குள்ள வரலாம். பகுதி 2 7 அரசர்களும் சிறுவன் நெடுஞ்செழியனும். இங்கதாங்க நம்ம ஹீரோ உள்ள வரான். பாண்டிய நாட்டை சேர்ந்த இளம் அரசன் நெடுஞ்செழியன். பாவம், அவனோட அப்பா அம்மா 2 பேருமே தங்களோட 30 வயசுக்குள்ளேயே இறந்துட்டாங்க. எந்த ஒரு உலக அனுபவமும் இல்லாத அந்த சின்ன வயசுலயே பாண்டிய நாட்டோட பெரிய கிரீடத்தை சுமக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவனுக்கு வந்துடுச்சு. நெடுஞ்செழியன் கழுத்துல இருந்த அந்த ஐம்படை தாழியை கவனிச்சிங்களா? சங்கு, சக்கரம், வில், வாள், தண்டம்னு 5 ஆயுதங்களை வச்சு செஞ்ச ஒரு பாதுகாப்பு தாயத்து தாங்க இது. அந்த காலத்துல சின்ன குழந்தைங்களுக்கு திருஷ்டி படாம இருக்க இத போடுவாங்க. நெடுஞ்செழியன் அரியணை ஏறும்போது கூட அவன் கழுத்துல இது இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இத பார்த்த எதிரி நாட்டு அரசர்கள் எல்லாம் இவன் இன்னும் தாய்ப்பால் வாசம் மாறாத சின்ன பையன் அப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க. சொல்லப்போனா இது ஒரு சமமான போட்டியே கிடையாதுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எந்த போர்கள் அனுபவமும் இல்லாத ஐம்படைத்தாளி போட்ட ஒத்த பாண்டிய சிறுவன், மறுபக்கம் சோழ மன்னன் கிள்ளிவளவன், சேர மன்னன், அப்புறம் ஒரு 5 குறுநில மன்னர்கள்னு மொத்த 7 பெரிய அரசர்கள். ஒரு சின்ன பையனை அழிக்க 7 அரசர்கள் கூட்டணி அமைஞ்சது தமிழ் வரலாற்றிலேயே இதுதாங்க முதல் முறை. பகுதி 3 பாண்டியனின் வீர சபதம். தன்னை இப்படி கிண்டல் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டதும் அந்த சின்ன பையனுக்கு பயம் வரலங்க. மாறாக ரத்தம் குதிக்க ஆரம்பிச்சுது. அந்த நிமிஷம் அவன் எடுத்த முடிவுதான் மொத்த தென்னிந்திய வரலாற்றையும் திருப்பி போட்டுச்சு. அவனோட ஆக்ரோஷமான சபதம் என்ன தெரியுமா? என்னை எதிர்த்து வர்றவங்களோட கிரீடத்தையும் அவங்க வெற்றி முரசையும் நான் கைப்பற்றுவேன். அப்படி என்னால முடியலனா என் நாட்டு மக்கள் என்ன ஒரு கொடுமையான அரசனை திட்டி தீர்க்கட்டும் அப்படின்னு கர்ஜிச்சான். அது மட்டுமா, ஒருவேளை நான் தோத்துட்டா என் ஆசான் மாங்குடி மருதனார் மாதிரி சிறந்த புலவர்கள் என் நாட்டை விட்டே போகட்டும் அப்படின்னு தன்னோட உயிருக்கு நிகரான ஒரு சபதத்தை எடுத்தான் நெடுஞ்செழியன். பகுதி 4 தலையாலங்கானம் போர். இந்த புகழ்பெற்ற போர்ல நம்ம ஹீரோ என்ன செஞ்சான் தெரியுமா? எதிரிகள் வரட்டும்னு கோட்டைக்குள்ள பதுங்கி இருக்கல, தன்னோட படைய திரட்டிக்கிட்டு எதிரிகளோட எல்லையை நோக்கி அவனாவே ஆக்ரோஷமா அதிரடியா முன்னேறி போனான். அவன் சும்மா நேரா போய் நிக்கலைங்க. அவனோட போர் தந்திரம் ரொம்பவே அக்ரெசிவானது. எரிபறந்தெடுத்தல் அப்படிங்கிற ஒரு கடுமையான போர் முறையே அவன் யூஸ் பண்ணான். அதாவது எதிரிகளோட எல்லை கிராமங்களுக்கு தீ வச்சு ஒரு மாபெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி எதிரி படைகள் முன்னேற முடியாம செஞ்சான். எதிரிகளோட ஓவர் கான்ஃபிடென்ஸை அப்படியே அவங்களுக்கு ஒரு பயமா மாத்துனா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இது. அந்த போர்க்கள காட்சி எப்படி அதிபயங்கரமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய தேர்ல கழுத்துல அந்த ஐம்படை தாலியை கூட கழட்டாம ஒரு மாபெரும் வீரனா நெஞ்ச நிமிர்த்தி நின்றான் நெடுஞ்செழியன். வானத்துல இருந்து அம்புகள் எல்லாம் மழை மாதிரி புழிஞ்சுது. எதிரி நாட்டு யானைகளோட தும்பிக்கைகள் வெட்டப்பட்டு நிலத்துல ஏற்கலப்பைகள் மாதிரி உருண்டுச்சுன்னு நம்ம இலக்கியங்கள் இந்த இரத்த கலரியான காட்சியை ஒரு சினிமா படத்துல வர்ற மாதிரி தத்ரூபமா விவரிக்கிறாங்க. ரிசல்ட் என்னாச்சு தெரியுமா? அந்த மாபெரும் கூட்டணி அப்படியே சுக்குநூறா செறிஞ்சு விழுந்துச்சு. ஆமாங்க, ஒரு சின்ன பையன் 7 பேரரசுகளோட படைய அடியோடு அழிச்சான். தான் சபதம் எடுத்த மாதிரியே அந்த 7 அரசர்களோட கிரீடங்களையும் வெற்றி முரசுகளையும் கைப்பற்றி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் தன் கால் கீழ கொண்டு வந்தான். இது நிஜமாவே ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் தானே. அவனோட டைம் லைனை பார்த்தோன்னா நாமளே மிரண்டுடுவோம்.
15 வயசுக்குள்ளேயே அரியணை ஏறி தலையாலங்கானம் போர்ல 7 பேரரசர்களை தவிடுபுடியாக்கி அடுத்த 75 வருஷத்துக்கு சேரர்களோ சோழர்களோ பாண்டிய நாட்டோட பார்டர் பக்கம் கூட தலை வச்சு படுக்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கினான். ஒத்த போர் அடுத்த ஒரு நூற்றாண்டுக்கான தென்னிந்திய அரசியலையே டோட்டலா மாத்தி எழுதிருச்சு. ஆனா பாருங்க, நெடுஞ்செழியனோட உண்மையான வெற்றி அவனோட போர் வலிமையில கிடையாது. நெடுநல்வாட மாதிரி இலக்கியங்கள் அவனோட மனிதாபிமானத்தை தான் ரொம்பவே கொண்டாடுது. போர் முடிஞ்ச பிறகு நடுராத்திரியில தூங்காம காயம்பட்ட தன் படை வீரர்களை நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னான். தன் வீரர்களை வெறும் போர்க்கருவிகளா பார்க்காம சக மனிதர்களா மதிச்ச அவனோட அந்த ஈரநெஞ்சந்தான் அவன் ஒரு தலைசிறந்த அரசனாக வரலாற்றுல நிலைநிறுத்துது. பகுதி 5 மருதநாயகம். நெடுஞ்செழியன் மாதிரி சில அரசர்களோட வீரம் வரலாறு முழுக்க ரொம்பவே கிளியரா எழுதப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தமிழ் வரலாற்றுல சில பக்கங்கள் ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனதுங்க. அங்க உண்மைகள் பலவிதமா இன்னமும் விவாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஆளுமை தான் மருதநாயகம். மருதநாயகம் நல்லவரா இல்ல கெட்டவரா? இந்த கேள்வி வரலாற்று ஆய்வாளர்களுக்கே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. சில ஆவணங்கள்ல அவரை ஒரு மாபெரும் வீரரா காட்டுறாங்க, ஆனா வேறு சில தரவுகள்ல அவரை ஒரு மாறுபட்ட கோணத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. வரலாறு எப்பவுமே சில ரகசியங்களை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? மருதநாயகம் பத்தின உண்மையான பரிமாணம் என்னவா இருக்கும்? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த வரலாற்று அலசலை நான் நிறைவு செய்றேன். இது கண்டிப்பா உங்களுக்கு சில புதிய தேடல்களை உருவாக்கி இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.